பெண்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் நீர் பற்றாக்குறை. இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். இந்த டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பத்திரமா பாதுகாத்துட்டு நம்மளுக்கும் பயன்படுத்தி ஃபியூச்சர் ஜெனரேஷனும் இந்த வாட்டரை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாம் இந்த வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஆனால் இந்த ரீசன்ட் இயராக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாசுபாடுனால நீரினுடைய அந்த தூய்மைத்தன்மை பாதிப்பு அடைகிறதுனாலையும் நீர் வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சி ரொம்ப அதிக அளவில் பாதிப்பு அடையுது அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க சிறுமிகள் அதிக அளவு சுமையை பேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7% பார்த்தீங்கன்னா சிறுமிகளும் 4% பார்த்தீங்கன்னா சிறுவர்களும் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போகும்போது ரொம்ப அதிக அளவு சுமையை இவங்க பேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 41 கண்ட்ரிகள் இருக்கு. இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 2016 இருந்து 2022 இந்த காலகட்டத்தில் 16 இருந்து 22 வயசு உடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுகாதார இன்மை பிரச்சனையினாலையும் நீர் பற்றாக்குறை பிரச்சனையினாலையும் பார்த்தீங்கன்னா இந்த வயதுடைய பெண்கள், அதாவது 16 இருந்து 22 வயதுடைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷன், அது இல்லாம ஒர்க் வேலைக்கு போறது, அது இல்லாம சோசியல் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சினால அவங்க பங்கேற்க முடியல அப்படின்ட்டு யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரொம்ப தடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் பெண்கள் பெண்களும் சரி சிறுமிகளும் சரி தண்ணி எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் 25 கோடி மணி நேரம் தண்ணி எடுக்கிறதுக்காக செலவு பண்றாங்க. இந்த 25 கோடி மணி நேரம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய வளர்ச்சி முன்னேற்றத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை இந்த இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு உரிமைகள் தடப்படுது. அதாவது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் 28 கண்ட்ரியில குறைந்த வருமானம் இருக்கக்கூடிய 28 கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய நீர்நிலை 65 நீர்நிலைகள்ல பாத்தீங்கன்னா 5 பணியாளர்கள்ல ஒரு பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட பெண்கள் வாங்கும் சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த நீர் பற்றாக்குறையினால பெண்கள் பாதிப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ so much friends.